our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் சங்கீதம் 118:7. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களுக்காக வெற்றியை அடைகிறபடியினால் உங்களுக்கு நேரிடும் இக்கட்டுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களில் சரிக்கட்டுதலை காண்பேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஏராளமான எதிரிகள் இருக்கிறார்கள், எல்லோரும் நான் விழ வேண்டும் என்று எதிர்பார்த்து எனக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்னை சிறைக்குள் தள்ள அவர்கள் ஆவலாய் இருக்கிறார்கள். என் வேலையை நான் விட்டுவிட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். வாழ்க்கையில் நான் தோற்று போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று நீங்கள் கூறலாம். சென்ற வருடம் முடிந்தே விட்டது, ஆனாலும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று எண்ணலாம். தேவன் இன்றைக்கு உங்களை வெறுக்கிறவர்களை நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று கூறுகிறார். தாவீதுக்கு இதே போன்ற அனுபவம் இருந்தது. அநேக விரோதிகள் அவன் விழுந்து போக வேண்டும் என்று ஆவலுடன் காத்திருந்தனர். அது போன்ற தருணங்களில் தாவீது மிகவும் தனிமையாக உணர்ந்திருப்பான். ஆனாலும் அவன் தேவன் மேல் திட நம்பிக்கையோடு இருந்தான். அந்த நிச்சயத்துடன் தான் அவன் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என் சகாயர் என்கிறான். என்னை விரோதிக்கிறவர்களை மேற்கொள்ளுவேன் என்று அவன் தைரியமாக விசுவாசத்துடன் அறிக்கை செய்கிறான். அது அவனுடைய அனுபவம். தாவீதின் ஜெபங்களில் எல்லாம் விசுவாசம், உறுதிப்பாடு, நம்பிக்கை இருக்கிறதை காணலாம். ஜெபத்தில் எப்பொழுதும் நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்யும் போது அந்த விசுவாச அறிக்கையே நமக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் கொண்டு வருகிறது. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று எவ்வளவு விசுவாசத்தோடு தாவீது சொல்லுகிறார் பாருங்கள். விசுவாச அறிக்கை ஜெபம் என்பது கர்த்தர் பேரில் நாம் வைத்திருக்கிற அன்பையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்துவதாகும். அது வேண்டும் இது வேண்டும் என்று தேவைகளை கேட்பது அல்ல விசுவாச ஜெபம். கர்த்தர் எனக்கு தருவார் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்ப்பதே விசுவாச ஜெபமாகும். உதாரணமாக 23ஆம் சங்கீதத்தை வாசித்து பாருங்கள். அந்த சங்கீதத்தில் தாவீது ராஜா எனக்கு அது தேவை இது தேவை என்று சொல்லவே இல்லை. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று சந்தோஷமாய் முழங்குகிறார். அப்படி நாமும் கூட ஜெப நேரத்தில் விசுவாச அறிக்கை செய்யலாமே. கர்த்தாவே, நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறீர், உமக்கு நன்றி. நீர் என்னை விட்டு விலகவில்லை, என்னை கைவிடவில்லை, உமக்கு நன்றி. நீர் என்னோடு இருக்கிறதினால் நான் பயப்படேன். என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் நீர் என்னை சேர்த்து கொள்வீர் என்றெல்லாம் நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்கிற அறிக்கைகளை ஜெபங்களாக பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ பிரசன்னம் இனிமையாய் நம்மை சூழ்ந்து கொள்ளும். தேவ பிரசன்னத்திற்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குதத்தங்களை விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்கள். என்னை சூழ கர்த்தர் இருக்கிறார், அவர் என் வலது
கரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார். அவருடைய சமூகம் எனக்கு ஆனந்தமும் பரிபூரண பேரின்பமுமாய் இருக்கிறது. கர்த்தராலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்லுவேன். என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் நான் தங்குவேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று விசுவாசத்தை அறிக்கை செய்யுங்கள். விசுவாசித்தேன், ஆகையால் பேசுகிறேன். தாவீதின் இந்த வார்த்தைகளை ஞாபகத்திற்கு கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் முழக்கமிட்டார். விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். காலேப் பேசினார், இந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். பிரியமானவர்களே, கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறாரே. அந்த வாக்குதத்தத்தை பற்றி கொண்டு விசுவாச அறிக்கை செய்யுங்கள். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் சரிதையை பாருங்கள். தேவனை தவிர யாரையும் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக மறுத்துவிட்டதால் அவர்களை எரிகிற அக்கினி சூளைக்குள் போடுவதற்கு ராஜாவின் அதிகாரிகள் ஆலோசித்தனர். ராஜாவை ஆணையிடும்படி அவர்கள் நச்சரித்தனர். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் கட்டப்பட்டு சூளைக்குள் போடப்பட்டனர். ஆனால் ஆச்சரியமான காரியம் நடந்தது. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஆச்சரியத்துடன் தீவிரமாய் எழுந்து தன் மந்திரிமாரை பார்த்து, 3 பேரை அல்லவா கட்டி அக்கினிக்குள் போட்டோம் என்று கேட்டான். அவர்கள் ஆம் ராஜாவே என்றார்கள். அப்போது ராஜா, பாருங்கள், 4 பேர் அக்கினிக்குள் விடுதலையாய் எந்த சேதமும் இல்லாமல் உலாவுகிறார்கள். 4ஆமவரின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று கூறினான். உடனே அவன், உன்னதமான தேவனுடைய தாசராகிய ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அவர்கள் வெளியே வந்தபோது அவர்கள் சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ராஜா, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்றான். அவர்கள் தேவன் மேல் நம்பிக்கை வைத்தார்கள். பிரியமானவர்களே, அக்கினிக்குள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடன் 4வது நபராக தேவன் நின்றது போல அவர் உங்களோடும் நிற்பார். அவர் உங்களை விரோதிக்கிறவர்களை நீங்கள் ஜெயிக்கும்படி செய்வார். பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்றே விழுந்து போக வேண்டும் அல்லது மரித்து போக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாக ஆலோசனைகள் நடக்கிறது என்று நினைக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு சகாயராக உங்கள் அருகில் நிற்கிறார். தேவனே உங்களுக்கு வெற்றியை தருவதால் உங்கள் விரோதிகளை ஜெயிப்பீர்கள். பயப்படாதிருங்கள், மனம் கலங்காதிருங்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, எனக்கு சகாயராய் இருப்பதினாலும் என் பட்சத்தில் நிற்பதாலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். விரோதிகள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது நீர் எனக்கு தைரியத்தையும் விசுவாசத்தையும் அளிக்கிறீர். நீர் தரும் ஜெயமான வாக்குதத்தம் எல்லா இக்கட்டுகளையும் சந்திப்பதற்கான பலனை எனக்கு தருகிறது. உம்முடைய அழியாத வல்லமை என்னை பாதுகாத்து வழிநடத்தும் என்று நம்புகிறேன்.
பயப்படுகிறேன். நான் தனிமையாக உணரும் தருணங்களில் கூட நீர் என் அருகில் இருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் பயப்படுகிற தருணங்களில் எனக்கு சமாதானம் தந்து நீர் ஜெயத்தை தருவதை உணரும்படி செய்யும். இந்த போராட்டங்களுக்கு அப்பால் நீர் எனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற வெற்றியை நான் காண்பதற்கு உதவி செய்யும். உம்முடைய சமூகம் எனக்கு ஆறுதலையும் நம்பிக்கையையும் தருவதாக. ஆண்டவரே, நீர் எனக்கு தர இருக்கும் வெற்றிக்காக உம்மை துதித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.